وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுக்காக மகரிப் தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் பின்பு அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்தவர்களாகவும் நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். கடந்த தொடரில் பார்த்த சில செய்திகளை நினைவு மூட்டிவிட்டு இன்றைய செய்திகளுக்குள் சென்றால் இதன் மூலமாக இன்னும் சில பயன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் படைத்ததற்கான காரணம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக என்கிற செய்தியையும், ஒரு மனிதர் அல்லாஹ்வை எப்போது நினைவு கூற வேண்டும் என்றால் அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு நாளிலும் அவர் சுய நினைவோடு செய்கிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்கிற செய்திகளை பார்த்தோம். அப்படி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை சுட்டி காண்பித்து, சில சூழல்களை சுட்டி காண்பித்து, இதை நீங்கள் அடைகிற பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்கிற கருத்துப்பட பல செய்திகள் நமக்கு திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் காட்டித் தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதருக்கு வெற்றி வருகிற பொழுது, புகழ் வருகிற பொழுது, செல்வாக்கு வருகிற பொழுது, தன்னுடைய இழிவை அந்த நபர் போக்கிக் கொள்கிற பொழுது, தன்னை யார் ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு முன்னால் அந்த மனிதர் மீண்டும் உயர்ந்து நிற்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு மனிதர் இக்கட்டான சூழலை சந்திக்கும் போது இனி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிலைய ஒரு நபர் அடைந்தால் அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறணும் என்று மார்க்கம் சொல்லுகிற திருமறை குர்ஆனின் சில வசனங்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் பல நிகழ்வுகளை மார்க்கம் சொல்லி, இந்த நிகழ்வுகளையும் சூழலையும் நீங்கள் சந்தித்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்கிற செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு செய்தியும் நாம் ரொம்ப அதிக கருத்துக்களோடு பார்த்தோமேயானால் எல்லா செய்திகளையும் பார்க்க இயலாது. அதனால் ஒவ்வொரு செய்திகளையும் அதற்கான குறுகிய விளக்கங்களோடு அதனுடைய வசனங்களோடு ஒவ்வொரு செய்தியாக நாம் கடந்து சென்றால் விரைவாக அந்த செய்திகளை முடித்திடலாம். இந்த செய்திகளின் மூலமாக எந்த சூழலில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நாம் மனசில் ஆழமாக பதிய வைத்து கொண்டால், அந்த சூழலை அடையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறணும் என்கிறதுல கவனமாக இருந்தால் அது நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடந்த முறை 2 செய்திகளை பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது சோதனை ஏற்படுகிற நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு செய்தி, கடந்த வாரம் கூட விடுபட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் எல்லா நேரங்கள்லையும் தன்னை நினைவு கூறுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் யார் நினைவு கூற தவறுகிறாரோ அவருக்கான பாவம் என்ன, அவர் செய்கிற குற்றம் என்ன அப்படிங்கிற செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நினைவு கூறலன்னா என்ன ஆகுங்கிறத பற்றியும் அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் இறைவனை காலையில் நினைவு கூறுங்கள், மாலையில் நினைவு கூறுங்கள்,
அமைதியாக நினைவு கூறுங்கள், இறை அச்சத்தோடு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இதையெல்லாம் யார் செய்யவில்லையோ அவரை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியில் சொல்லும்போது வலா தக்கும் மினல் காஃபிலீன், அப்படி செய்யாமல் அலட்சியம் செய்யக்கூடிய நபராக நீங்கள் மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுகிற நபர் அலட்சியம் செய்யாத நபராகவும், யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் குறை வைக்கிறாரோ அவர் அலட்சியம் காட்டக்கூடிய நபர் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுலில் காசியத்தி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹ், யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு இறுகி விட்டதோ, அந்த உள்ளத்தில் என்ன செய்தியை நம்ம போட்டாலும், அல்லாஹ்வுடைய எந்த வசனங்களை சொன்னாலும், எந்த ஹதீஸ்களை சொன்னாலும், அல்லாஹ் நமக்கு கண்டிக்கிற விதமான செய்திகளை சொன்னாலும், எந்த செய்தியை சொன்னாலும் அந்த உள்ளத்தில் மாற்றம் ஏற்படாதுங்கிற அளவுக்கு யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு மிக தூரமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாத உள்ளமாக இருக்கிறதோ, அவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார். நிச்சயமாக அவர் நேர் வழிக்கு வரணும்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தை மாற்றினா தான் உண்டு. ஆனால் யாருடைய உள்ளம் அப்படி அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் போகுதோ அவர் பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒருவர் இருப்பாரையானால் அதற்கான தண்டனைகள் என்ன என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்போ நினைவு கூறணும் அப்படிங்கும் போது அல்லாஹ் ஒரு இடத்துல சோதனையின் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக சோதனை என்று சொன்னாலே பலருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நினைவுக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் பேசும்போதெல்லாம் ரொம்ப கவலை தோய்ந்த வரலாறாக, அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த செய்திகளை தான் சொல்லி இப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க, இப்படியெல்லாம் அவங்க கொடுமைக்கு உள்ளானாங்க அப்படின்னு பல செய்திகளை அல்லாஹ் பேசுவான். அப்போ அந்த வரிசையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் பேசினாலும் பேசுகிற இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வருவான். அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். இஸ்ராயேல் மக்களே, யாபனி இஸ்ராயேல், நீங்கள் நினைச்சு பாருங்க, நீங்கள் ஃபிரௌனுக்கு கீழே இருந்தீங்க. ஃபிரௌன் உங்களை என்ன செஞ்சான்? கொடுமையாக உங்களை நடத்தினான். உங்களில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை கொலை செய்தான், உங்களில் பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு வைத்தான். அப்படி கொடுங்கோலாட்சிக்காரன் செய்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்களே, அதை நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன சிரமம் வந்துச்சோ அந்த சிரமத்தை நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். ஒரு சிரமத்தை நினைச்சு பார்க்க சொல்றது, நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதை நினைச்சு கவலைப்படுங்கிறதுக்காக வேண்டியில்லை. நம்மளும் வாழ்க்கையில பல சோதனைகளை சந்திப்போம். அதுபோல அந்த இஸ்ராயேல் மக்கள் சோதனைகளை சந்திச்சாங்க. அந்த சோதனைகளை எல்லாம் நினைச்சு பாருங்கன்னு சொல்றதுக்கான அர்த்தம் அந்த சோதனையை நினைச்சு நீங்க கவலைப்படுங்கிறது இல்லை. மாறாக நீங்கள் அந்த சோதனையில் இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உதவினான், அந்த சோதனையிலிருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க, அந்த சோதனையிலிருந்து என்னுடைய தூதர் உங்களை எப்படி காப்பாத்தினாங்க அதை நினைச்சு பாருங்க. அந்த தூதர் எப்படி காப்பாத்தினாங்க நீங்க நினைக்கணும்னா சோதனையை நினைக்கணும். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபிரௌனுக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள் அதையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படி இருந்த உங்களை அல்லாஹ் கடலை பிளக்க செய்து பிரம்மாண்டமாக உலகத்தில் யாரும் சொன்னால் நம்ப முடியாதுங்கிற அளவுக்கு கடலை பிளக்க செய்து அதிலே ஒரு பாலையை உண்டு பண்ணி உங்களை காப்பாற்றினோம். அந்த கடலிலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களை யார் கொடுங்கோலாட்சி செய்தானோ அந்த ஃபிரௌனை மூழ்கடித்து கொன்றோம். அதை நினைச்சு பாருங்க. இப்படி அவங்க பட்ட வேதனைகளையும் கொடுமைகளையும் நினைச்சு பார்த்து அதை நினைச்சு பாருங்க. அப்படி நல்லா சொல்லுவதன் மூலமாக அவங்க என்னவெல்லாம் கவலைப்பட்டாங்களோ அந்த கவலையின் போது நீங்கள் அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. அது போல மீண்டும் உங்களுக்கு வரலாம், அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. நீங்க கவலை வந்தப்போ எப்படி மீண்டு வந்தீங்க, அதிலிருந்து உங்களுக்கு படிப்பினை வரணும்னா கவலைப்பட்டப்போ அல்லாஹ்வை நீங்க நினைச்சு பார்த்தீங்களே அதை நீங்க மறுபடியும் யோசிச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த மக்கள்கிட்டையும் கூட ஒரு வழிமுறையாகவும் இருந்துச்சு. பல நேரங்களில் அந்த மக்களை பற்றி அவங்க ரொம்ப வழிகட்ட மக்களாக இருந்தாங்கிற கருத்து இருந்தாலும் கூட உண்மையில் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சோதனை வந்த இடங்களையெல்லாம் எடுத்து பாருங்க, தண்ணி இல்லாமல் சிரமப்படுறாங்க. அப்போ மூசா நபி என்ன வழிகாட்டினாங்க? அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னாங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு சோதனை வருது, ஒவ்வொரு சிரமம் வருது, சிரமம் வர ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹ் உதவினான். ஏன் உதவுனான்னா அவர்களுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியை விளங்கிக் கொள்ள முடியுது. அதுபோல ஒரு நேரத்தில் ஃபிரௌன் இந்த மூசாவையும் அவரை பின்பற்றுகிற மக்களையும் கொண்டுடணும் அப்படின்னு முடிவு செய்து விரட்டி கொண்டே வருகிறான். அந்த செய்தியும் படிச்சிருப்போம். ஒரு நேரத்தில் கடல் குறுக்கிடுகிறது,
அல்லாஹ் குர்ஆன்ல அந்த செய்தியை பேசும்போது அவர்கள் கடலை சந்தித்தார்கள். எதிர்த்தரப்புல ஃபிரௌன், பின்னாடி போனால் கடல், ஒரு அடி முன்னாடி போனோம்னா வெட்டுப்பட்டு சாகணும், பின்னாடி போனோம்னா மூழ்கி சாகணும். மரணம் என்பது மிக அருகில் இருக்கிறது. எந்த திசையை நோக்கினாலும் மரணம் இருக்கிறது. அந்த நிலையில மூசா நபியும் அவருடைய சமுதாய மக்கள் நிற்கிற நேரத்தில் அப்போ மூசா நபியுடைய சகாக்கள் மூசா நபியை பார்த்து சொன்னாங்க, யா மூசா, மாட்டிக்கிட்டோமே, இப்படி நம்ம அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி வந்தோம், வந்த பிறகு பார்த்தா இப்படி கடல் வழிமறைச்சி ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டோமே, முடிஞ்சது, கொண்டுடுவாங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுகிற நேரத்தில் அந்த மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. கால கல்லா, மூசா சொன்னார், இல்லவே இல்லை, இன்னம் ஐய ரப்பி சாயிதீன், அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான். எந்த நேரத்தில் சொன்னாங்க? அந்த மாதிரி ஒரு சோதனைனா வாழ்வா சாவான்னு ஒரு போராட்டம் இருக்குமே, இதுலேயும் தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு சூழலை சொல்லி அந்த சூழலில் ஒரு மனிதனை நிறுத்தி அப்போ உங்களுடைய தீர்வு என்ன, உங்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டால் நம்மில் பெரும்பாலும் வழிகட்டு போகிற மனநிலை அந்த மனநிலை. இந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி மூசா நபி இடத்துல நிறுத்தி நம்மளை யோசித்து பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு ஈமானோடு செயல்பட முடியுமா என்ற சந்தேகம் தான் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலையில் நிற்கிற மூசா நபி சொன்னாங்க, பின்னாடி இருக்க மக்கள் சொல்கிறாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற நேரத்திலையும் மூசா நபி சொன்னாங்க அல்லாஹ் வழிகாட்டுவான் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் சோதனை வந்தப்போ என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை நினச்சி பார்த்தாங்க. இப்படி சோதனை வருகிற எல்லா நேரங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவங்க பல சிக்கலை சந்திச்சாங்க, சோதனையை சந்திச்சாங்க. அதில் ஒரு சோதனையாக அவர்கள் பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். பிள்ளை இல்லாமல் ஒரு நபர் தூதராக இருந்து பிரச்சாரம் செய்தால் எத்தனை பெரிய இழிவான சொற்களை தன்னுடைய எதிரிகளிடமிருந்து சம்பாதித்திருப்பார். எப்பா நீங்கள் அல்லாஹ்வோட தூதர்லாம் சொல்கிறீங்களே, மூசா இவங்க இப்ராஹிம் நபி கேட்டாங்களே, எப்பா நீ கடவுளுங்கிறே, கடவுள் பேசலையோ, கடவுள் என்ன ஒன்று பண்ணாலோ அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, அந்த மாதிரி கேள்வியை இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்டிருப்பான்ல, நீ அல்லாஹ் அல்லாங்கிற அல்லாஹ் உனக்கு பிள்ளையை கொடுக்கலையோ, நீங்கள் எப்படி எங்களை பார்த்து எங்களுடைய கடவுள் பேசாதுன்னு சொன்னீங்களோ அது மாதிரி உங்களுடைய கடவுள், நீங்கள் வணங்குற கடவுள் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கலையே, எங்களை விட சிரமப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டிருப்பாங்கல்ல. அப்படி மனதளவில் பெரிய அளவுக்கு சிரமப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சிரமத்திலையுமே அல்லாஹ்வை நாடி நின்றார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் சந்தித்த எல்லா சோதனைகளிலேயுமே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இப்படி பல வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அவருக்கும் துணிஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல கொண்டு போய் நீங்க பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு நல்லா கட்டளை இடுகிறான். போய் பாலைவனத்தில் வனாந்தரத்தில் விட்டுட்டு திரும்பி எதுவும் பேசாமல் வருகிறார்கள். அப்போ அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, இப்படி விட்டுட்டு போறீங்களே, இது உங்களுடைய முடிவா அல்லாஹ்வுடைய முடிவா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, மேலே மட்டும் கை காமிச்சாங்க, அல்லாஹ்வுடைய முடிவு. அப்போ ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியடைந்ததற்கும் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலியை பெற்றதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தது என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய நினைவு. சோதனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்து நின்றார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கு இது போன்ற நிலைகளில் நம்மை வைத்து சிந்தித்து பாருங்கள். நம்மளும் அல்லாஹ்வை நம்புவோம், ஆனால் ஒரு நேரத்தில் இது முடியுங்கிற சாத்தியம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அல்லாஹ்வை நம்புவோம். இது சாத்தியம் இல்லை நம்ம அறிவு சொல்லுதுன்னு வைங்க, அதன் பிறகு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஆப்ரேஷன் பண்ண உடனே காப்பாற்றிடலாம் அப்படின்னு மருத்துவமனையில் சேர்த்துட்டோம். மருத்துவர்கள்லாம் சேர்ந்து எல்லா சிகிச்சையும் பண்ணுறாங்க. மருத்துவர்களை காப்பாற்றிடலாம்னு சொல்கிற வரைக்கும் நம்ம எல்லா இடத்துல அழுது புலம்புவோம். பல மணி நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு மருத்துவர் வெளியே வந்து எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதன் பிறகு நம்முடைய ஈமானின் நிலை என்ன? அதற்கு முன்னாடி நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன? அப்படி சொன்ன பிறகு நம்முடைய ஈமானின் நிலை என்ன? அப்படி சொன்ன பிறகு பார்த்தா இன்னும் நம்முடைய அழுகை அதிகமாகும், நம்முடைய குழப்பல் அதிகமாகும். அது வரைக்கும் என்ன குழப்பத்தில் இருந்தோமோ குழப்பம் அதிகமாகும். ஏன்? அவர் மவுத்துன்னு மருத்துவர் சொல்லிட்டாருனால மவுத்துக்கு அடுத்து என்னென்னலாம் யோசிக்கணுமோ அதையெல்லாம் யோசிப்போம். அது தவறும் கிடையாது. அது மருத்துவர் சொல்றதுக்கு முன்னாடியும் சிந்தனை வரும், மருத்துவர் சொன்ன பிறகும் வரும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவர் சொன்ன பிறகு அல்லாஹ்வை பற்றிய நினைப்பு எப்படி இருக்கிறது? இப்பவும் அல்லாஹ் காப்பாற்றுவான், இப்போ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற நிலையில் இருக்கிறதா அல்லது குறைந்து போகிறதா யோசித்து பார்த்தால் பல நபர்கள் இதில்
ஒரு குறை உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் நாடவன் எப்படி காப்பாற்றுவான், அல்லாஹ் நான் மரணிக்கவும் செய்வான். இன்னும் சொல்ல போனா இது மாதிரி சூழல் நம்ம அல்லாஹ் மேல உறுதியாக நம்பிக்கை வச்சா அல்லாஹ் காப்பாற்றுவான்னு நம்பவும் கூடாது. அல்லாஹ் நாடுனா காப்பாற்றுவான், அல்லாஹ் நாடுனால் மரணிக்கவும் செய்வான். ஆனால் அல்லாஹ் எதை செய்தாலும் நமக்கு நன்மையை கொடுப்பான். ரெண்டுல ஒன்று நடக்க போகுது, ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு நன்மை தான் அப்படின்னு விளங்கி கொள்ள வேண்டும். சோதனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருந்தால் அந்த நபரை அல்லாஹ் காப்பாற்றுவான் நம்பிக்கை வச்சு, அல்லாஹ் அவருக்கு மரணம் என்று விதி எழுதியிருந்தால் நான் அல்லாஹ் காப்பாற்றுவான் கடைசி வரைக்கும் நம்பினேன், ஆனால் அல்லாஹ் மூத்தாக்கிட்டான், சைத்தான் அந்த வழியாக உள்ள வருவோம். நீ காப்பாற்ற நினைச்சியா, அல்லாஹ் மேல உறுதியாக நம்பிக்கை வச்சியா, மௌத்தாக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹ் மேல நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவான். அந்த இடத்துல நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா, அல்லாஹ் நாடுனா காப்பாற்றுவான், அல்லாஹ் நாடுனால் மரணிக்கவும் செய்வான். இரண்டில் எதை அல்லாஹ் நிகழ்த்தினாலும் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான், அல்லாஹ் என்னை கவலைப்பட விட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்க வேண்டும் சோதனை வருகிற நேரத்தில். அப்போ சோதனை வரும்போது நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதுபோல இரண்டாவதாக ஒரு செய்தியை பற்றி மார்க்கம் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்கிற போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். பொதுவாக அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபபிஐய ஆலாய் ரப்பிக்கும் ஆத்துக்கதிமான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் என்று கேட்கிறான். அதுபோல இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த எல்லா கட்டளைகளையும் எல்லா அருட்கொடைகளையும் நாம் எழுத துவங்கினால் ஒட்டுமொத்த கடலும் மையாக நாம் பயன்படுத்தினாலும் அந்த ஒட்டுமொத்த கடலும் தீர்ந்து போய் மீண்டும் இன்னொரு கடல் தேவைப்படுமே தவிர அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அந்த அளவுக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். அந்த அருட்கொடைகள் வழங்கப்படுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை சில வரலாறுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதில் ஒரு வரலாறு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. பொதுவாக மனிதர்களிலேயே உலகத்தில் அதிகமாக ஆட்சி செய்த ஒரு நபர்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள மிஞ்சின ஒரு ஆட்சி அவர்களுக்கு பிறகு இனி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க போகிறதும் கிடையாது. இதன் ஆயத்தான் அவங்க பிரார்த்தனையாக கேட்டாங்க, யாழ்லா நீ எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி அது எனக்கு முன்னர் யாருக்கும் வழங்கப்பட்டிருக்காத அளவுக்கு சிறந்த ஆட்சி அதிகாரத்தை கொடு. நீ எனக்கு கொடுக்குற ஆட்சி அதிகாரம் எனக்கு பிறகும் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுனாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்தான். நம்ம கற்பனைக்கு சாத்தியப்படாத பல விஷயங்களையும் கொடுத்தான், காற்றை வசப்படுத்தினான். அந்த ஒன்றை எடுத்தாலே அது ஒரு பெரிய அருட்கொடை என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அது அல்லாஹ் ஒவ்வொரு அருட்கொடை, பறவைகள் பேசுவது, எறும்பு பேசுவது, இப்படின்னு பல விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதுபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பறவைகள் பேசுவதை புரிந்து கொள்ளுகிற ஒரு அருட்கொடையை அல்லாஹ் வழங்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு பறவையினுடைய பாஷையை கற்றுக் கொடுத்திருக்கிறான், மேலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் கொடுத்திருக்கிறான், எது வேணுமோ அது அவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அருட்கொடை மனிதர்களுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அவர்களுடையது என்கிற அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் செலுத்துகிற, ஆட்சி புரிகிற ஒரு பெரிய அருட்கொடையை அல்லாஹ் இருவருக்கும் வழங்கியிருந்தான். அது மக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு பறவையினுடைய பாஷையை கொடுத்தான், அல்லாஹ் எங்களுக்கு எல்லா பொருட்களையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இதன் காரணமாக நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், எல்லா மக்களையும் விட சிறப்பானவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் சொன்ன அருட்கொடையை சொல்லி நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் இதுக்காக அப்படின்னு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ மக்களுக்கு சொல்லுங்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்கிறான்னா அது அந்த மக்களுக்கும் உள்ளது. அந்த நபி சொன்னதையும் அந்த நபி மக்களுக்கு சொன்னதையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறானா அது நமக்கும் உரியது. அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் கொடுக்கப்படுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுபோல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே பாருங்க, அவங்களுக்கு பல அருட்கொடைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு அருட்கொடையும் அதன் மூலமாக ஏற்படுகிற பயனையும் கண்கூடாக பார்த்தாங்க. அப்படி கண்கூடா பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று செலுத்தினாங்க, அல்லாஹ் நினைச்சு பார்த்தாங்க.
அல்லாஹ் இத்தனை அருட்கொடை கொடுத்தான், இத்தனை அருட்கொடைக்கு ஒரு முறை நன்றி செலுத்தணும், ஒரு முறை அல்லாஹ் நினைச்சு பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய அல்லாஹ்வை நினைவு கூறுவது திக்ர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, ஒவ்வொரு அருட்கொடையின் பயனையும் நேரடியாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட உடனே யா அல்லாஹ் எனக்கு நீ வழங்கி இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் நன்றி செலுத்துவாங்க. அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை நடந்து வருகிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு எறும்பு புற்று இருக்கும். அந்த எறும்பு புற்றில் இருக்கிற ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படை வருவதை பார்த்துவிட்டு தன்னுடைய புற்றுக்குள்ள போய் மற்ற எறும்புகளுக்கு சொல்லும், எறும்புகளை உங்களுடைய புற்றுகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், வீடுகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அறியாத நிலையில் உங்களை மிதித்து விடக்கூடும் அப்படியே ஒரு கட்டளையை ஒரு எறும்பு சொன்ன உடனே இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காதல விழும். காதல வாங்கின உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிப்பாங்க. மகிழ்ச்சியில சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு இத்தனை அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான், இது அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிற ஒரு அருட்கொடை, இந்த அருட்கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இந்த அருட்கொடையை நீ எனக்கு வழங்கியதன் மூலமாக நான் உனக்கு அழகான முறையில் நன்றி செலுத்துவதற்கு, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய். அந்த அருட்கொடையை பார்த்த உடனே சொல்றாங்க, இந்த அருட்கொடைக்கு நான் உன்னை நினைவு கூறணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய். நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் நினைவு கூற வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையை பார்த்தவுடன் அல்லாஹ் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நினைவு கூறலாம், கூறாமலும் போகலாம். சில நேரங்களில் சைத்தானும் கூட தவறான எண்ணங்களை ஏற்படுத்தலாம். அதனால இந்த நினைவு கூறுதலை பொறுத்த வரைக்குமே நீ எனக்கு உதவி செய். நான் நினைவு கூற தவறிவிட்டாலும் நீ என்ன உதவி செஞ்சு நினைவு கூறுமாறு நீ என்ன ஆக்கிடு, நினைவு கூறாதவனாக நீ என்ன ஆக்கிறாத அப்படிங்கிற பிரார்த்தனையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் செய்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் செய்கிறாங்க. நானும் ஒன்று நினைவு கூறணும், என்னுடைய பிள்ளைகளும் நினைவு கூறணும், அப்படிப்பட்டவர்களாக நீ என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுபோல இன்னொரு இடத்துல இது ஒரு அருட்கொடை, இன்னொரு அருட்கொடை. ஒரு ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்து இடங்கள்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி செய்கிறாங்க. அவங்க நெருப்பை வணங்குகிற ஒரு மஜூசியாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஹூது ஹூதுங்கிற பறவை பார்த்து விட்டு சுலைமான் நபிகிட்ட சொல்லுது, ஒரு ராணி ஆட்சி பண்றாங்க அப்படின்ன உடனே சுலைமான் அந்த பறவை சொல்லும் போதே அல்லாஹ் மட்டும்தானே வணங்கணும், ஆனா அந்த பெண் என்ன செய்யறான்னு கேட்டா நெருப்பை வணங்குறா. அதனால அந்த பெண்ணுக்கு நம்ம சொல்லணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணுங்கிற செய்தியை சொல்லணும், அவங்களுக்கு பாடம் கட்டணும் அப்படிங்கிற கட்டளையும் சேர்த்து சொல்லுது சுலைமான் நபிகிட்ட. அப்போ சுலைமான் நபி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பறவையும் சொல்லுது, அந்த பெண்ணுக்கிட்ட ராணிக்கிட்ட ஒரு பெரிய அரியணை இருக்கிறது, அந்த அரியணையின் மீது அமர்ந்து கொண்டு அந்த பெண் ஆட்சி செய்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சுலைமான் நபிக்கு ஜின்களையும் எல்லாம் வசப்படுத்தி இருந்தால, அந்த ஜின்கள்ல இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின், அந்த ஜின் சுலைமான் நபி கிட்ட சொல்லுது, நீங்க எனக்கு கட்டளை இடுங்க, நீங்கள் கட்டளையிட்டால் நீங்க உட்கார்ந்துருக்கிற சீட்டை விட்டு நீங்க எழுவதற்குள்ளாக, எந்திரிச்சு நீங்க நிற்கிறதுக்குள்ளாக நான் போயிட்டு அந்த அரியணை எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு இஃப்ரீத்துங்க ஒரு ஜின் சொல்லுகிறது. அதை நிறுத்திட்டு இன்னொரு ஜின் சொல்லுது, அவன் எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ள எடுக்கிறது, எனக்கு நீங்க கட்டளை இடுங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீங்க கண்ணை மூடி திறப்பீங்களே, கண்ணை சிமிட்டுவீங்களே, நீங்க சிமிட்டுறதுக்குள்ள எடுத்து வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. சுலைமான் நபி கண்ணை மூடி திறக்கிறாங்க, ஏற்ற மாதிரி அந்த அரியணை இருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய அருட்கொடை, ஒரு பொருள் வேணும், அந்த பொருள் வேணும்னா கண்ணை மூடி திறந்த உடனே பொருள் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த அருட்கொடையை பார்த்ததும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்க. அந்த ஜின்ன பாராட்டலை, எடுத்து வந்துட்டேப்பா அல்லும் அப்படின்னு ஜின்ன பாராட்டலை, அந்த ராணிக்கு பாடம் பட்டுட்டோம் அப்படின்னு அந்த பெருமிதத்துக்குள்ள போகலை. அந்த அருட்கொடை வந்த உடனே உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சுலைமான் நபி சொன்னாங்க, இது எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற அருட்கொடை, இந்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக எனக்கு இந்த அருட்கொடையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதை கொடுத்த பிறகு நம்மளை நினைச்சு பார்க்குறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான். யார் அல்லாஹ்வை அருட்கொடைகள் வழங்கப்படும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர் தமக்காகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். நாம் அல்லாஹ் நினைவு கூறுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய நன்மைக்காகவே அவர் செய்கிறார். யார் ஒருவர் இது போன்ற நிலைகளில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தவிர்த்து கொள்கிறாரோ அவர்களிடத்துல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தேவைகள் அற்றவன். இந்த செய்தியை சுலைமான் நபி சொல்றாங்க, இந்த அருட்கொடை இருக்கு,
எனக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அல்லாஹ் நினைவு கூறனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அல்லாஹ் கொடுத்தான். இந்த நேரத்தில் இது மாதிரி அருள்கள் வழங்கப்படும் போது யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாரோ அவர் தனக்காக செய்தார், யார் மறக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்துல எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு அவரிடத்துல எந்த தேவையும் இல்லை என்கிற செய்தியை சுலைமான் நபி சொல்லி கொடுக்குறாங்க. ஆதாமின் ஃபதுலி ரப்பி, இதனுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொல்லி அந்த செய்திகளை முடிக்கிறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்லி, இந்த சூழலை நீங்கள் அடைந்தால் இங்கேயும் நீங்கள் அல்லாஹ் நினைவு கூறணும் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒன்று, சைத்தானிடமிருந்து தவறான எண்ணங்கள் ஏற்படுகிற நேரத்தில். முதல்ல நம்ம பார்த்தது சோதனைகள் ஏற்படும் போது, அடுத்ததாக அருட்கொடைகள் பெற்றுக்கொள்ளும் போது, மூன்றாவதாக சைத்தானிடமிருந்து தவறான எண்ணம் ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா சைத்தானை பொறுத்த வரைக்குமே அவனை பற்றி அழகான வர்ணனைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சைத்தான் பொய் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அழகான பொய்களை சொல்லுவான். சாதாரணமான பொய் இல்லை. சிலர் சொல்லுகிற பொய்யை சொன்ன உடனே பொய்ன்னு தெரிஞ்சிடும். சிலர் முகத்தை பார்த்தாலே இவன் பொய் தான் சொல்ல போறான்னு விளங்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்குமே நம்மிடத்துல ஒரு செய்தியை நம்முடைய உள்ளத்தில் போட்டால் அது பொய்யா உண்மையான்னு நம்ம சுதாரித்து முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த பொய்யை நம்பிடுவோம். அது பொய்யா உண்மையை பிரித்து பார்த்து உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி இப்படியெல்லாம் இருக்குது, சாதகம் என்ன பாதகம் என்னன்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளாக அவன் சொல்றது உண்மை நம்முடைய மனசு நம்பிடும். அந்த அளவுக்கு அழகான மக்கள் நம்பக்கூடிய அளவிற்கான பொய் சொல்லக்கூடியவனாக சைத்தான் இருக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவன் நம்மளை நெருங்கும் போது எப்படி நெருங்குவான் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் அவன் நம்மளை நெருங்கும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நினைவு கூற முடியும். அவன் நம்மளை எப்படி நெருங்குவான் தெரியுமா? சைத்தானுடைய பிரதானமே அடிப்படையே உள்ளத்தில் தீய எண்ணங்களை போடுவது. அதான் போட்ட எண்ணம் தீய எண்ணமான்னு தெரியணும்ல. தீய எண்ணம் தெரிஞ்சா தானே உடனே அல்லாஹ் நினைவு கூற முடியும். அப்போ சைத்தான் நம்ம இடத்துல தீய எண்ணத்தை போட்டால் நினைவு கூற வேண்டும். சைத்தான் போட்ட எண்ணம் தீய எண்ணமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு வருகிற பல எண்ணங்கள் உண்மையிலேயே சரியான எண்ணத்தை போல தோன்றும். இந்த சிந்தனை சரிதான், எல்லா ஆதாரமும் யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக அப்படின்னு லாஜிக்கலாக யோசிச்சா கரெக்டுன்னு தான் தோணும். அப்படி தான் சைத்தான் போடுவான். அதனால தான் சொன்னாங்க அழகான பொய் சொல்லக்கூடியவன்னு. இப்போ போட்ட உடனே உண்மை சரி, இது தீங்கு இல்லை நம்பக்கூடிய அளவிற்கு இருக்க விஷயத்த இது தீங்குன்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் சைத்தான் நம்மை விட ஒரு பலமான எதிரி. ஏன்னு கேட்டால் சைத்தான் ஆரம்பத்தில் இருந்து அவன் என்றைக்கு அல்லாஹ்வால் விரட்டி அடிக்கப்பட்டானோ அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும், இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த நொடியிலிருந்து சைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான். அப்படித்தான் மார்க்கம் சொன்னிச்சு, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை சைத்தான் தீண்டுகிறான். அதன் காரணமாக அந்த குழந்தை அழுகிறது. அப்போ பல வருஷமா உலகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆனிச்சோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு எத்தனை பில்லியன் வருஷம் ஆனிச்சோ அத்தனை வருஷமா சைத்தானுடைய ஒரே வேலை என்ன? வழி கெடுக்கிறது. அப்போ அந்த வழி கெடுக்கிறதுக்கு சைத்தானுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சார்ட் வச்சிருப்பான், ஒவ்வொரு டேட்டா வச்சிருப்பான். ஏன்னா வழி கெடுக்கணுங்கிற வேலையை செய்கிற சைத்தான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக தெரிஞ்சு வச்சிருப்பான்ல. ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் அவர் பொருளாதாரத்தில் உறுதியான ஆளாக இருப்பார், குடும்ப விஷயங்களில் உறுதியான ஆளாக இருப்பார். ஆனால் ஒரு சின்ன சோதனை வந்தால் அதில் தடுமாறக்கூடிய ஆளாக இருந்தால் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட சைத்தான் குடும்பத்தின் மூலமாக போக மாட்டான், பொருளாதாரத்தின் மூலமாக போக மாட்டான். அவர் சோதனையில் விழக்கூடிய ஆளுனா சோதனைங்கிற ரூட்டு வழியாக அவர்கிட்ட வருவான். ஒருத்தர் சோதனையை வெற்றி கொள்ளக்கூடிய நபராகவே இருக்கிறார், பொருளாதாரத்திலேயும் உறுதியாக இருக்கிறார், குடும்ப விஷயங்களில் பலவீனமான நபராக இருந்தால் அந்த குடும்ப விஷயத்தின் வழியாக சைத்தான் வருவான். ஒவ்வொரு நபரிடத்திலேயுமே நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நம்மை விட சைத்தான் அறிந்திருப்பான். அதன் காரணமாகத்தான் நம்மை விட பலமானவனாக நமக்கே தெரியாது இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க தாமதமாகும். ஆனால் அந்த முடிவை சைத்தான் முன்கூட்டி எடுத்து வச்சதுனால தான் இந்த விஷயத்தில் ஒரு வீக்கு இது மூலமாக செய்தியை உள்ளே போட்டோம்னா சரின்னு நம்பி விழுந்துருவாரு அப்படின்னு அந்த ரூட்டு வழியாக சைத்தான் வருவான். அப்போ நம்மை விட பலமான எதிரியாக இருக்கிறான். நம்மை நெருங்கி நம்மிடத்திலே ஒரு தவறான எண்ணத்தை போட்டால் அது சரியான எண்ணம் தான் என்கிற அளவிற்கு நமக்கு சிந்தனையில் குழப்பம் விளைவிக்கிறான். அப்போ அவருடைய குழப்பத்தை எப்படி நம்ம மீண்டு வர்றது, அந்த குழப்பம் ஏற்படும் போது எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று பார்த்தால் சைத்தானுடைய எண்ணங்களில் ஒரு வகையான எண்ணம் பல இருக்கு. ஒரு வகையான எண்ணம் சைத்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் எந்த விஷயத்தை நன்மைன்னு உறுதியாக நம்புகிறோமோ
அது தீமைன்னு நம்மகிட்ட சொல்லவே மாட்டோம். ஒரு விஷயத்தை நன்மை ஸ்ட்ராங்காக நம்புவோம். அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுவது நன்மையா தீமையா அப்படின்னா எல்லா முஸ்லீமும் நன்மை என்று சொல்லுவோம். அந்த விஷயத்தில் சைத்தான் வந்து தொழுகிறது தீங்குன்னு சொல்ல மாட்டான். அதுபோல நம்ம நோன்பு நோக்கிறோம், நோன்பு நோற்பது நன்மையா தீமையா நன்மைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சைத்தான் தீங்குன்னு சொல்ல மாட்டான். நம்ம எதை உறுதியாக நம்புகிறோமோ அதை மறுத்து சைத்தான் நம்மகிட்ட வரவே மாட்டான். நம்ம எதை உறுதியாக நம்புகிறோமோ அது சரின்னு சைத்தான்னு சொல்லுவான். இதான் சைத்தானுடைய ரூட்டு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அப்படி தானே நெருங்கினான். அல்லாஹ் வந்து நீங்கள் சொர்க்கத்தில் இருங்கன்னு சொன்ன உடனே ஒரு மரத்தை நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான் அல்லாஹ். சைத்தான் என்ன பண்ணான், அல்லாஹ் என்னங்க நீங்கள் நெருங்குங்க, அல்லாஹ்வுக்கு அவ்வளோ ஆற்றல் இல்லை அப்படி சொல்லலை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அறிந்திருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு அவ்வளோ ஆற்றல்லாம் இல்லை அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிஞ்ச விஷயத்தை பேசலை. மாறாக அல்லாஹ்வுக்கு ஆற்றல்லாம் இருக்கு, அல்லாஹ் பெரிய படைப்பாளன் தான், இருந்தாலும் இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினீங்கன்னா இங்கேயே தங்கிடுவீங்க நம்புற விஷயத்தை பற்றி சைத்தான் நம்மகிட்ட பேசவே மாட்டான். ஆனால் நம்ம எதை தீமைன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய வைப்பான். தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்கிற நபர்கிட்ட தர்மம் செய்யாதன்னு சைத்தான் சொல்லவே மாட்டான். மாறாக அப்புறமா செய்யும் சொல்லுவான். தர்மம் செய்யணும்னு முடிவெடுத்து தர்மத்தை அதிகமாக செய்யக்கூடிய நபர் இடத்துல வந்து தர்மம் செய்யாதன்னு சொல்ல மாட்டான் சைத்தான். தர்மம் செய்யாதுன்னு சொன்னால் தெரிஞ்சிடும் உடனே சைத்தான் தீய எண்ணத்தை போடுறான் அப்படின்னு. அதனால சைத்தான் என்ன ரூட்டில் வருவான், தர்மம் செய்யணும், தர்மம் செஞ்சால் நன்மை, இதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இப்போ செய்கிறத விட ஒரு 10 நாள் கழித்து செய்வோமே, நோன்பு நோட்டு இருப்போம், நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு குழப்பத்தில் இருக்கலாம். சில நேரங்களில் சைத்தான் என்ன பண்ணுவான், நோன்பு வச்சா நன்மை தான், அவர்களுக்குன்ற தனியான வாசல் சொர்க்கத்தில் இருக்கிறது, ஆனால் இப்போ நாளைக்கு நோன்பு வைக்கணுமா, அப்படியே தள்ளி அடுத்தடுத்து விடுபட்ட நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம முடிச்சிடலாமே அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். இந்த இடத்துல நோன்பு வைக்காதன்னு சொல்ல மாட்டான், தர்மம் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டான். தர்மம் கொடுங்க ஆனால் அப்புறம் கொடுங்க, நோன்பு வையுங்க ஆனால் அப்புறம் வையுங்க. இப்போ இந்த வழியில் சைத்தான் வருவான். இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சைத்தானை என்ன பண்ணுவானா, சில விஷயங்களை நினைச்சு பாருங்க அப்படிமா. வானத்தை நினைச்சு பாருங்க, வானம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, வானத்திலிருந்து மழை பெய்தால் பல டன்னு கணக்காக தண்ணி கீழே ஊற்றுது, அத்தனை தண்ணி வானத்தில் மேகமாக காற்றாக மிதந்து கொண்டு இருக்கிறது, கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் மழையா பெய்யும் போது பல டன்னு கணக்கில் மழை பெய்யுது. அப்போ இது எவ்வளோ பெரிய அற்புதம். வானத்தை நினைச்சு பாருங்க, பூமியை நினைச்சு பாருங்க, பூமியில் எத்தனையோ ஆற்றலுடைய பல பொருட்களை பூமிக்குள்ள போட்டு புதைச்சா அதுவெல்லாம் முளைச்சி வெளியே வரலை. 15 கிலோ இரும்பு தூக்கி புதைச்சா வெளியே வரலை. ஒன்றுக்கும் ஆகாத விரலால் நசுக்கி விடுகிற விதையை தூக்கி உள்ள போடுறாங்க, பூமியை பிளந்து ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அப்போ பூமி எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. பூமியை நினைச்சு பாருங்க, காற்றை நினைச்சு பாருங்க, கடலை நினைச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா சைத்தான் நம்ம நினைத்து பார்க்க வைப்பான். இப்படி ஒன்று நினைச்சு பார்க்க சொல்லிட்டு சைத்தான் கடைசியாக எண்ணத்தை போடுவான். அப்போ இந்த கடல் பிரம்மாண்டம், பூமி பிரம்மாண்டம், காத்து பிரம்மாண்டம், எல்லாம் பிரம்மாண்டம், இத்தனையும் அல்லாஹ் படைச்சானே, அந்த அல்லாவை யாரு படைச்சான்? அப்ப சைத்தானுடைய வழி என்னன்னா, அல்லாவை யாரு படைச்சாங்கிற சிந்தனையை போடுறது தான் சைத்தானுடைய வேலை. ஆனா அல்லாவை யாரு படைச்சா அவன் எடுத்த உடனே போட்டா நம்ம உள்ளே சொல்லிடும், அல்லாஹ் யாருக்கும் பிறக்கல, பெறப்படவும் இல்லை, அல்லாஹ் தேவைகளற்ற அந்த செய்தி நம்மளே சொல்லிடுவோம். அந்த ரூட்ல வரமாட்டான். எந்த செய்தியை சொன்னா உடனடியாக நம்முடைய உள்ளம் மறுக்குமோ அந்த ரூட்ல வரமாட்டான். மாறாக அந்த சிந்தனை சரிங்கிறதுக்கான பல எண்ணங்களை ஏற்படுத்துவான். இதை பாரு, அதை எல்லாம் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை படைச்சா அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு கடைசியா கொண்டு வந்து அவன் என்ன நினைச்சானோ அதுல வந்து முடிப்பான். அப்போ ஒரு சிந்தனை எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தள்ளி போட வேண்டும் என்கிற ஒரு செய்தியோடு சைத்தான் நம்மகிட்ட வருவான். இது சைத்தானுடைய ஒரு வழி. இப்படி பல 1000 வழி சைத்தானுக்கு இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் பல ரூட்டு வச்சிருப்பான். இப்படி இது போன்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிற பொழுது உடனடியாக நம்ம அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இதை அல்லாஹ் குர்ஆனிலையும் சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சைத்தானிடமிருந்து குழப்பம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அப்போ சைத்தான் நெருங்கிட்டான்னு தெரிஞ்சா அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுபோல சைத்தான் அழகான பொய் சொல்லக்கூடியவன் என்கிறத பார்த்தோம். எந்த அளவுக்குன்னு பாருங்க, சைத்தான் தானே ஒட்டுமொத்த உலகத்தையுமே இணை வைப்பு அதிகமானதுக்கு சைத்தான் மட்டும்தானே காரணம். அதான் நான் சொன்னேன், அல்லாஹ் கிட்ட உன்னை வணங்குறதுக்கான ஆட்கள் நான் குறைப்பேன் அப்படின்னு தான் அல்லாட்ட சபதம் விட்டான். அப்படி சபதமிட்டு ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இணை வைப்பை ஏவினான், இணை வைப்பை தூண்டினான். இணை வைப்பினுடைய ஆணி வேறாகவே சைத்தான் விளங்கினான்.
இப்படி பல கோடி மக்களை உலகம் தோன்றினதிலிருந்து பல கோடி மக்களை வழிகெடுத்ததில் சைத்தானுக்கு மட்டுமே பெரிய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட சைத்தான் அல்லாஹ் கிட்ட கேட்கறான். எப்போ கேட்கறான்? அல்லாஹ் கிட்ட காலை கெடுக்கத்தானே, யாரெல்லாம் எல்லாரும் வழி கெடுக்கத்தான் போறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கும்போது சைத்தான் அல்லாஹ் இடத்துல சொல்கிறான், கால ரப்பி. அந்த வாசகத்தை பாருங்க, கால ரப்பி, என்னுடைய இறைவனே. உன்னை இறைவன் இல்லைன்னு சொல்லுகிற மக்களை தான் நான் உருவாக்க போறேன். ஆனால் சைத்தானுடைய மனசுல என்ன, நம்ம படைச்சவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சைத்தானுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்குமே உங்களை அல்லாஹ் படைக்கல, உங்களை அல்லாஹ் வந்து உருவாக்கல, உங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் இல்லை அப்படிங்கிற சிந்தனை ஏற்படுத்துவான். தன்னுடைய விஷயத்த சரியா இருப்பான். அப்போ சைத்தான் ஒரு பொய் சொல்லுகிறான், ஒட்டுமொத்த மக்களும் விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கான பொய் சொல்லுகிறான். இது சைத்தானுடைய சூழ்ச்சி. இது போல தவறான எண்ணங்கள் நமக்கு ஏற்படும் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இது 3. 4வதாக அல்லாஹ்விடமிருந்து அத்தாட்சியை பார்க்குற நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறணும் என்கிற செய்தி இருக்கிறது. அருட்கொடைக்கும் அத்தாட்சிக்குமான ஒரு வேறுபாடும் கூட உண்டு. அருட்கொடைனா அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது, அத்தாட்சி என்றால் நமக்கு அல்லாஹ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ் உறுதியாக நம்பிக்கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பான். அந்த விஷயம் நமக்கு இன்னும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஏற்கனவே நம்பிக்கை இருக்கும்போது அல்லாஹ் வழங்கிய ஒன்று அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இதற்கு பேர் அத்தாட்சி. இது மாதிரி அத்தாட்சி அல்லாஹ் வழங்கினால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் என்கிற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி பல செய்திகள் குர்ஆனுக்குள்ளே இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவங்க ஒரு மன்னருடைய வீட்டில் இருக்காங்க. ஒரு பெண் அவர்களை நாடுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் இவரை நாடிவிட்டால் இவரும் அந்த பெண்ணை நாடிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மட்டும் தன்னுடைய அத்தாட்சியை யூசுப் அவருக்கு காட்டாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வழிதவறி போயிருப்பார். அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காண்பிப்பதன் மூலமாக யூசுஃபை நாம் வழிகேட்டான காரியத்தில் இருந்தும் மானக்கேடான காரியத்தில் இருந்தும் காப்பாற்றினோம் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காமிச்சான். அந்த அத்தாட்சியை பார்த்த உடனே இவங்களுக்கு நினைவு வந்துச்சு. அத்தாட்சி அல்லாஹ் காட்டின உடனே புறக்கணிக்கல, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டுறான் அப்படின்னு அத்தாட்சியை பார்த்த உடனே அந்த அத்தாட்சி அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தியதன் காரணமாக வெளியே வந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்த வேண்டும். இந்த செய்தி இதுக்குள்ள இருக்கு. அது மாதிரி ஜக்கரியா நபி அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அவங்களும் பல ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண், எனக்கு குழந்தை பிறந்தா நான் இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளிவாசலுக்கு நேர்ந்து வர்றேன் அப்படிங்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். அப்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பெண் குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண் குழந்தையாக இருந்திருந்தா நேர்ச்சி பண்ணலாம்னு நினச்சோம், பெண் குழந்தையாக பிறந்துருச்சேன்னு சொல்லி ஜக்கரியா நபி அவங்களுடைய பாதுகாப்பில் நேர்ச்சியும் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க பள்ளிவாசல் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜக்கரியா நபியுடைய அந்த பாதுகாப்பில் இருக்காங்க. அப்போ ஜக்கரியா நபி பள்ளிவாசல் இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போதும் உணவு கொண்டு போவாங்க. உணவு கொண்டு போகும்போதெல்லாம் பார்க்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எப்போதும் உணவு இருந்துக்கிட்டே இருக்கு. இவங்க தான் உணவு போய் கொடுக்கணும். ஆனால் போய் பார்த்தா ஏற்கனவே உணவு இருக்கு. ஜக்கரியா நபி கேட்குறாங்க, இந்த உணவை யார் கொடுத்தது? நாம கொடுக்கல, அப்போ யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இது அல்லாஹ் கொடுத்தான், உணவு இவங்க தான் வந்து கொடுக்கணும், இவங்களுக்கு முன்னாடி வந்து கொடுக்கவும் ஆள் இல்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருக்கிற உணவை பற்றி சொல்லும்போது இந்த உணவை அல்லாஹ் கொடுத்தான். மேலும் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான். ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூரையை பிச்சுட்டு கொடுப்பான் அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கணக்கின்றி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். நம்ம இவ்வளோ போகுதுன்னு கேட்டிருப்போம், அதை விட 100 மடங்கு 200 மடங்கு அல்லாஹ் அதிகப்படுத்தியும் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஜக்கரியா நபிக்கு உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா இவங்க பிள்ளை இல்லாமல் இருக்காங்க. யோசிக்கிறாங்க, மரியம் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு வேற யாரும் வரலை, வராதப்போ இவங்களுக்கு எப்படி உணவு கிடச்சிச்சு? அது ஒரு அற்புதம், அது ஒரு அத்தாட்சி. அதை பார்த்த உடனே இவங்க மனசில் நினைக்கிறாங்க, அப்போ நமக்கும் தான் பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை வேணும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ண அல்லாஹ் கொடுப்பானே. அது பார்த்த உடனே இவங்களுக்கு சிந்தனை வருது. அதன் பிறகு அல்லாஹ் கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு யஹ்யா என்கிற பிள்ளையை நாம் கொடுக்குறோம்,
அவரை நபியாக அறிவித்து கொடுக்கும், அல்லாவும் பேரை வச்சு கொடுத்து, அல்லாவே தூதருங்கிற போஸ்டையும் கொடுத்து, இன்னும் இவர் நல்லவர்களில் இருப்பார் என்கிற செய்தியும் சொல்லி ஒரு சிறந்த வாரிசை ஜக்கரியா நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். இதை சொன்ன உடனே ஜக்கரியா நபியை நம்ப முடியல. எனக்கு குழந்தையா? நான் தள்ளாத முதியவனாக போய்விட்டேன், என்னுடைய மனைவியும் குழந்தை பெற முடியாத நபராக மாறிவிட்டார்கள், இந்த நேரத்தில் எனக்கு குழந்தையா? அதைத்தான் கேட்டாங்க. உணவே இல்லாதப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்குறானா, அது ஒரு அற்புதமாக அல்லாஹ் செஞ்சு காமிக்கிறானா? பிள்ளை இல்லாத எனக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுப்பாங்கிற நம்பிக்கையில தான் கேட்டாங்க. அல்லாஹ் இந்தாங்கன்னு அல்லாஹ் நற்செய்தியை சொன்ன உடனே இவங்களால ஏற்றுக்க முடியல. எனக்கு எனக்கு அப்படிங்கிற ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சி ஏற்படுத்தி கொடு, இது எனக்கு நீ தான் சொல்கிற, இருந்தாலும் நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு நடத்தி காமிச்சேன்னா இதை நான் ஏற்றுக்கிறேன், அல்லாஹ் பிள்ளையை கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அந்த நம்பிக்கை இன்னும் உறுதிப்படுவதற்காக எனக்கு ஒரு அத்தாட்சியை கூட அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அத்தாச்சுன்னா அடுத்து வர 3 நாளைக்கு நீங்கள் பேச மாட்டீங்க, சவுண்டு வராது வெளியே, அந்த மாதிரி நீங்கள் போயிடுவீங்கன்ட்டான். அது மாதிரியே அவங்களுக்கு 3 நாளைக்கு பேச முடியல. நல்லா தானே அவங்க எப்படி பேச முடியாமல் போணுச்சு, இதை பண்ண முடிஞ்சாலும் அதையும் பண்ணுவான் அப்படின்னு விளைவிக்கிறாங்க. 3 நாளைக்கு பேச முடியல. அப்போ வெளியே பேச முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஜக்கரியா நபி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் அல்லாவை அதிகமாக காலையிலும் மாலையிலும் அல்லாவை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காமிச்சுட்டான், ஒன்று 2 காமிச்சுட்டான், அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் 3 காமிச்சுட்டான். உணவில்லாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டான், பிள்ளை இல்லாமல் இருந்த இவங்களுக்கு பிள்ளையை கொடுத்துட்டான். யாரெல்லாம் இதை நம்ப முடியலைன்னா அல்லாஹ் அதையும் சொல்லி நீங்கள் வாய் பேச முடியாமல் ஆயிடுவீங்க அப்படின்னு அதுவும் நடந்து போச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு வெளியே சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாவை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுங்கள், செய்கையிலேயே சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியும் சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் அத்தாட்சியை காமிச்சிட்டு அடுத்த அல்லாஹ் கட்டளையும் போட்டிருக்கான். இந்த 3 அத்தாட்சியை கொடுத்தல, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்காக காலையிலும் மாலையிலும் நீங்கள் நினைவு கூறுங்க. இத்தனை அத்தாட்சி உங்களுக்கு காமிச்சிட்டோம், நீங்கள் நினைவு கூறுங்க, நல்லா அடுத்த கட்டளை எடுக்கிறான். அதன் காரணமாக வீட்டை விட்டு வெளியே செய்கையிலே நீங்கள் அல்லாஹ்வை நினச்சி பாருங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு ஜக்கரியா நபி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஒரு சிந்தனை ஏற்படும். யூசுப் நபி அவங்க பார்த்த விஷயமாக இருந்தாலும், ஜக்கரியா நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வாக இருந்தாலும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற சிந்தனை ஏற்படும். ஆனால் யோசித்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் இது போன்ற நம்முடைய நம்பிக்கையை கூட்டுகிற ஏராளமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் அதை நம்ம கவனித்து பார்த்தா தான் விளங்கும். சில நேரங்களில் நமக்கு வெளிப்படையாக தெரியும், நம்ம வாட்டுக்கு காரில் போவோம், இந்த ரூட்டில் போனால் டிராஃபிக் ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு ரூட்டை தேர்ந்தெடுத்து போயிருப்போம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செய்தியை பார்த்தா அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போன 50 வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது நமக்கு என்ன சிந்தனை வரும்? அப்பா அல்லாஹ் தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மாதிரி சில விஷயங்களை கேள்விப்பட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ் காப்பாற்றிட்டான் அப்படின்னு விளங்கிக்க முடியும். பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை சிந்திச்சு பார்த்தா தான் வழங்கும். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ரெட் கார் தியரி அப்படிம்பாங்க. ஒருத்தர் சாலையில் பயணம் பண்ணுறாரு, சாலையில் பயணம் பண்ணக்கூடிய நபர் அவருக்கு எதிரில் என்னவெல்லாம் கார் வருதுன்னு கவனிக்கலாம் மாட்டார். அவர் பாட்டுக்கு எங்கே கிளம்பணுமோ எங்கே நிறுத்துகிறோமோ அது வரைக்கும் பயணம் பண்ணி போய்கிட்டே இருப்பார். போய்கிட்டே இருந்து ஒரு இடத்துல இறங்கின பிறகு இறங்கின ஆளுக்கிட்ட கேட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்களே, 500 கிலோமீட்டரு கார் ஓட்டிட்டு வந்தீங்க, வரும்போது எத்தனை சிகப்பு கலர் காரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இவருக்கு தெரியாது. ஏன்னா இவருடைய கவனம் அந்த பாதையில் அவர் போகிற ரூட்டில் எப்படி போனால் சீக்கிரம் போனால் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தார். எத்தனை சிகப்பு கார் வருதுங்கிறத பார்க்கல. இதுவே அவர் வண்டியில் ஏறும்போது நீங்கள் ஏறி அந்த ரூட்டில் போய் இறங்கின உடனே நீங்கள் எத்தனை சிகப்பு காரை பார்க்குறீங்கன்னு ஒரு ஆள் கேட்பாரு. அதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு $500 மில்லியன் பரிசு உண்டு அப்படின்னா வேற ஆளை டிரைவராக போட்டு இவர் எத்தனை சிகப்பு கலர் கார் வருதுன்னு பார்த்துக்கிட்டே போவார். அப்போ எந்த ஒரு விஷயம் சிகப்பு கலர் காரை அந்த மனிதரை தவற விட்டார். எப்படி தவற விட்டார்னா இவர் போகிற ரூட்டில் தான் எல்லா சிவப்பு காரும் வந்துச்சு. இவர் எந்த பாதையில் பயணம் பண்ணுறாரோ அதே பாதையில் சிவப்பு கலர் கார் எல்லாமே ஒரே இடத்துல. ஆனால் அதன் பக்கம் கவனம் போகலை. ஏன்னா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கல. இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான இடங்களில் நடந்து கொண்டே இருக்கும். அது எப்போ நமக்கு நன்மை பயக்கும்னா கொஞ்ச நேரம் நிறுத்தி இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு வழங்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மள அத்தாட்சி இருக்கு,
அதை நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகளை நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னொரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அல்லாஹ் சொல்கிறான். ஈசா நபி அவர்களும் அவர்களுடைய சீடர்களும் தோழர்களும் இருக்காங்க. அப்போ அந்த சீடர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் அறிவிக்கிறான். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஈசா நபியுடைய தோழர்களுக்கு அறிவிக்கிறான். அப்போ ஈசா நபியுடைய தோழர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தான் வணங்குறோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வை வணங்குவதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க முன்னாடியே ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அல்லாஹ் மீண்டும் அறிவிக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வை தான் ஒத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈசா நபியுடைய தோழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஈசா நபியுடைய தோழர்கள் கேட்குறாங்க ஈசா நபி கிட்ட, நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு உணவு தட்டை கேளுங்க, அந்த உணவு தட்டை அல்லாஹ் நமக்கு வழங்கினால் அதன் மூலமாக நாம் உணவும் எடுத்துக்கொள்ளலாம், அது நமக்கு உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தும், மேலும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்களே அல்லாஹ் வணங்குங்கன்னு, அதை நாங்கள் நம்புறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும். எங்களுக்கு ஒரு உணவு தட்டை கொடுங்க, அந்த உணவு தட்டை எங்ககிட்ட எங்களுக்கு வந்துருச்சுன்னா இப்போவும் நாங்கள் அல்லாஹ்வை நம்பத்தான் செய்கிறோம், அல்லாஹ் தான் இறைவன் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த உணவு தட்டு இறங்கிய நாங்கள் கண்ணால் பார்த்த பிறகு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் உறுதிப்படும். அதனால் நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு உணவு தட்டை கேளுங்களேன் அப்படின்னு ஈசா நபியுடைய தோழர்கள் ஈசா நபிக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஹவாரியூன்கள் என்கிற பெயரால் குர்ஆனில் சொல்லப்படுவாங்க. அப்போது ஈசா நபி அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லாஹ், எங்களுக்காக ஒரு உணவு தட்டை நீ எங்களுக்கு இறக்குவாயாக, வானத்திலேருந்து ஒரு உணவு தட்டு உணவோடு மன நிறைவும் கூடிய நமக்கு சான்றாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கான உணவு தட்டு, அப்படி ஒரு உணவு தட்டை நீ எங்களுக்கு வானத்திலேருந்து எங்களுக்கு இறக்கி கொடு, உணவளிப்போரில் நீயே சிறந்தவன் அப்படின்னு ஈசா நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அந்த மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் தான் இறைவன் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு உணவு தட்டு இருந்தால் இன்னும் அதை உறுதிப்படுமேங்கிறதுக்காக உணவு தட்டை கேட்குறாங்க. ஈசா நபி அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வச்சுட்டாங்க. அந்த கோரிக்கைக்கு அல்லாஹ் இப்போ பதில் சொல்கிறான். யார் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புறக்கணிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த பதிலை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வானத்திலேருந்து உணவு தட்டை உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் என்னவெல்லாம் கேட்டீங்களோ அதுவெல்லாம் இந்த உணவு தட்டில் இருக்கும். ஆனால் நாம் உணவு தட்டை கொடுத்த பிறகு யாராவது நினைவு கூற மறந்தால், நன்றி மறந்தால், உலகத்தில் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு உங்களை தண்டிப்போம். இப்போ நீங்கள் நம்பிக்கையாக தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்குறீங்க. அத்தாட்சி நான் இன்னும் இறக்கலை, ஆனால் இறக்கிட்டேன். அதன் பிறகு நீங்கள் மாறு செய்தால் அந்த மாதிரி வரலாற்றில் அதிகமாக தண்டிக்கப்பட்ட நபர்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. உங்கள் அளவுக்கு யாரையும் தண்டிக்கலைங்கிற அளவுக்கு நான் தண்டிச்சிருவேன் அப்படி நல்லா ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். அப்போ அந்த அத்தாட்சிகளை சிந்தித்து விட்டு உடனடியாக அந்த அத்தாட்சியை புறக்கணித்து விடாமல் அதன் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்கிற செய்தியை இது சொல்லுகிறது. இது இல்லாமல் இன்னொரு செய்தி, அதை அல்லாஹ் சொல்லி இதை நீங்கள் சந்தித்தாலும் அல்லாஹ் நினைவு கூறுங்க அப்படிங்கிறான். அந்த ஒன்று எதிரணியை சந்திக்கும் போது, எதிரிகளை சந்திக்கும் போதுனா எப்படி சந்தித்தாலும், ஒரு போர்க்களத்தில் சந்திக்கிறோம், அப்படி ஒரு போர்க்களத்தில் எதிரியை சந்தித்தாலும், அல்லது நம்மை கொள்வதற்காக வருகிறார்கள் அவர்களை களத்தில் சந்தித்தாலும், இன்னும் சொல்ல போனால் வாழ்வா சாவாங்கிற ஒரு சண்டை போட்டு என்ன ஏதுங்கிற மோதி பார்த்துடலாங்கிற இடத்துல, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நின்றா அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நினச்சி பாருங்க என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுக்கிறான். வதுக்குருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்படி நீங்கள் போரில் நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்தால் அந்த போரில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நீங்கள் களத்தில் போய் நின்றுட்டீங்க, சண்டை போட்டு வாழ்வா சாவான் போயிடுச்சுன்னா அல்லாஹ் ஃபஸ்ட்டு அதிகமாக நினைவு கூர்ந்து விடுங்கள். அதை நீங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கி விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு சாதகமாகவும் பல விஷயங்கள், பல வசனங்கள் நமக்கு குர்ஆனில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது களத்தில் சந்திச்சாலும் இது பொருந்தும். களத்தில் சண்டை போட்டு ஒன்று கொல்லலாம் அல்லது கொல்லப்படலாம் என்கிற நிலையை அடைந்த நபருக்கும் இது பொருந்தும். அதே நேரத்தில் அறிவு ரீதியாக சந்திக்கிறோம், ஒரு விவாதத்துக்கு போனோம், ஒரு கொள்கையை பேசி சரியா தப்பான்னு முடிவெடுத்து
நம்முடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக செல்கிறோம். அப்படி உடல் ரீதியாக நடக்கிற போர்க்களத்துக்கு போனாலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இது இல்லாமல் அறிவு ரீதியாக நீங்கள் பிரச்சாரம் பண்ண போறீங்களா, அப்போ நீங்க அல்லாஹ் நினைவு கூர்ந்துக்காங்க என்கிற கருத்துப்பட ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மூசா நபி அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அவர்களையும் ஃபிரௌன் கிட்ட அனுப்புறான். அனுப்பும்போது அல்லாஹ் மூசா நபிக்கு பல அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புறான். அல்லாஹ் எல்லாத்தையும் அனுப்பும்போது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். நீங்களும் உங்களுடைய சகோதரரும் என்னை அதிகமாக நினைவு கூர்ந்து விடுங்கள். என்ன நினைவு கூறுறதுல ஃபிரௌனை சந்திக்க போறீங்க. நீங்க ஒன்று சொன்னா அவன் 10 கேள்வி கேட்பான், விவாதம் ஏற்படும், காரசாரமாக மாறும், சூழல் எப்படியும் திரும்பலாம். நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் செல்லும் போது நீங்களும் உங்களுடைய தோழரும் என்னை நினைவு கூறுவதில் சோர்ந்து விடாதீர்கள். அப்போ களத்துல உடல் ரீதியாக சந்திச்சாலும் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற வேண்டும். பிரச்சாரத்தின் மூலமாக, கருத்தின் மூலமாக, விவாதத்தில் சந்தித்தாலும் அல்லாஹ் நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தி நமக்கு இதன் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதுபோல இன்னொரு நிகழ்வு சஹாபாக்கள் காலத்தில் நடந்துச்சு. சஹாபாக்களுடைய படை அவர்கள் சந்தித்த பல போர்க்களங்களில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக, பலவீனர்களாக, ஆயுதமற்றவர்களாக, பசியோடு இருக்கிற நிலையில் பல போர்க்களங்களை சந்தித்தார்கள். பத்ரை சந்திச்சாங்க, அப்படி சந்திச்சாங்க, பலவீனமாக சந்திச்சாங்க. உஹதை சந்தித்தார்கள், பலவீனமாக சந்திச்சாங்க. இப்படி பல போர்க்களங்களை பலவீனமான நிலையில் சகாபாக்கள் சந்தித்தார்கள். இப்படி நிலையில் உள்ள சகாபாக்கள் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. அதை சந்திக்கும் போது சகாபாக்களுடைய படை பலமா இருக்கு. சகாபாக்களுடைய உள்ளத்திலேயே கம்மியான எண்ணிக்கையில் பத்ரில் போனோம், ஜெயிச்சிட்டோம், கம்மியான எண்ணிக்கையில் உஹதில் போனோம், டஃப் கொடுத்துட்டோம். இது மாதிரி நம்ம கம்மியான எண்ணிக்கையில் இருக்கும்போது நமக்கு வெற்றி பெற முடியும். இந்த களத்தில், இந்த போர்க்களத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறோம், நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போறாங்க. இப்படி களங்களை சந்திக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூற மறந்தா என்ன நடக்குங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் அந்த வசனத்தை எல்லாம் சொல்லும்போது சஹாபாக்கள் இப்படி சந்திச்சாங்க, அதெல்லாம் விளங்குது. ஏன்னா இந்த போர்க்களம், ஹுனைன் போர்க்களம் நடந்த நேரத்தில் மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்துச்சு. மக்கா வெற்றிக்கு பிறகு பல நபர்கள் தங்களுடைய கோத்திரமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபு சுஃபியான் கூட இஸ்லாத்துக்குள்ள இருந்தாங்க, பல சஹாபாக்கள் இருந்தாங்க, எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தோடு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால ஜெயிச்சிடலாங்கிற மனநிலை இயல்பாக ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அதை பற்றி பேசுறான். லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்துன், அல்லாஹ் உங்களுக்கு பல களங்களில் உதவி இருக்கிறான். வயௌம ஹுனைன், ஹுனைன் நாளின் போது, இது அகஜபத்துக்கும் கசரத்துக்கும் பலம்மா துகுனியனுக்கும் செய்யும், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்கிற சிந்தனை உங்களுக்கு மமதை ஏற்படுத்தி விட்டதா? மற்ற எல்லா களத்திலையும், பத்ர் களத்தில் ஜெயிச்சிங்க, நான் உதவுனேன், உஹதில் நின்றீங்க, நான் உதவுனேன், இப்படி ஒவ்வொரு போர்க்களத்திலையும் நான் உங்களுக்கு உதவுனேனே, இது ஆகஜபத்துக்கும் கசரத்துக்கும் பலமா துகுனியனுக்கும் செய்யும், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்கிற சிந்தனை நம்ம எண்ணிக்கையிலே ஜெயிச்சிருவோம் நீங்க நினைச்சிட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கறான். அப்ப நீங்க நினைச்சதன் காரணமாக உங்களுக்கு அல்லாஹ் என்ன நிகழ்த்தினான் தெரியுமா? அந்த போர்க்களத்தில் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் எதிரிகளுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். அதிகமான எண்ணிக்கை தான், என்ன நடந்துச்சு? உங்களால் நிற்க முடியல, ஓடுனீங்க, புறமுதுகு காட்டி நீங்கள் ஓடினீர்கள். அதன் பிறகு அல்லாஹ் உங்களை மன்னிச்சான், அல்லாஹ் உங்க கையில வெற்றியை கொடுத்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ ஒரு களத்தை சந்திக்கும் போது அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்கிற அல்லாஹ்வுடைய நினைவு கூறல் இல்லாமல் எந்த களத்தை நாம் சந்தித்தாலும் அதில் நமக்கு தோல்விதான் மிஞ்சும், அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பதிலில் கூட அல்லாஹ் சொல்லுவான், முகமதே நீங்கள் உங்க கையிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்க எரிஞ்சிங்க, சின்ன சின்ன கல்கள் உட்பட நீங்க எரிஞ்சிங்க. நீங்க எரியும் போது அல்லாஹ் சொல்றான், அது நீங்க எரியல, நான் எரிஞ்சேங்க. எரிஞ்சது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்லும்போது நீங்க எரிஞ்சீங்க, நான் எரியல. சரி, நான் எரிஞ்சேன், நீங்க எரியல அப்படின்னா நீங்க எரிஞ்சா என்ன எஃபெக்ட் ஏற்படுமோ அதை தாண்டின எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு. அவர் என்னுடைய உதவி இருந்துச்சு, ஏன் தெரியுமா? என்னை நம்பினீர்கள், என்ன நினைவு கூர்ந்தீங்க. என்னை நினைவு கூறாமல் நீங்கள் ஒரு களத்தை சந்தித்தால் அங்கே உங்களுக்கு இழிவு ஏற்படும் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். இது போல பல இடங்களில், இதுவெல்லாம் கொஞ்சம், இது இல்லாமல் நாம் குர்ஆனை அதிகமாக எடுத்து வாசித்தோமேயானால் இது போன்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காமிச்சு, இங்க நினைச்சு பாருங்க, இங்க நினைச்சு பாருங்க, இதுல நினைங்க அப்படின்னு பல நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதுல சில நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் இருக்கிற இன்னும் சில செய்திகளை அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.